Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் தமிழக அரசு அனைத்து துறை பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இதில் மாநில கௌரவ தலைவர் ராஜவேலு, மாநில தலைவர் பாஸ்கர், மாநில அமைப்பு செயலாளர் பூங்கொடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இன்று மாநில பொதுக்குழு வேலூர் சத்துவாச்சாரியில் நடைபெற்றது. அவ்வளவு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தமிழக அரசு ஊழியர்களுக்கு பழையபடி ஓய்வூதியம் அளிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்ட அரசாணை இனிமே பர்மனண்ட் கிடையாது, எல்லாமே தினக்கூலின்னு ஒரு அரசாணை. அந்த அரசாணையை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும். அடுத்தபடியாக மத்திய அரசு 8வது ஊதிய குழு அமைத்து அது பரிசீலனை இருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் அதை அமல்படுத்த போகிறார்கள். தாங்களும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு அமைத்து அதன் பலனை கொடுக்க வேண்டுகிறோம். தமிழ்நாடு அரசு பணிபுரியும் தொகுப்பூதிய தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசில் காலியாக சுமார் 4 லட்சம் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். பொது சுகாதாரத்துறையிலே நர்சஸ், அதாவது கொரோனா காலத்தில் அந்த நர்சஸ்களை ரிட்டையர் போயிருக்கார்கள். அவர்கள் உடனடியாக தொகுப்பூதியிலிருந்து பர்மனண்டாக அவர்களை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு ஊழியர்களுக்கு மேற்கண்ட சலுகைகளை அளிக்கப்படாததால் ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சங்கங்களும் போராட்டத்தில் ஈடுபடுவது, வேலைக்கு செல்வதில்லை என்ற ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறார்கள். அது எந்த சங்கம் ஆதரவளிக்கிறது. கண்டிப்பாக தமிழக அரசு இதன் ஓரளவாக எங்களுக்கு சலுகைகளை அளிக்க. வேறூராட்சி அப்புறம் தோட்டக்கலையில் பணிபுரியும் தினக்கூலி பணியாளர்களுக்கு தினக்கூலி 600 ரூபாய் வழங்க இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்ளும். காலி பணியிடம் 4 லட்சம் பணியிடங்களுக்கு உடனடியாக திறக்க வேண்டும். ஏனெனில் அரசாங்கத்தில் ஒருத்தரே வந்து நிறைய வேணும். அதான் சொன்னேன், தாலுகா ஆஃபீஸர், பிடிஓ ஆஃபீஸர், எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ்லாம் ஓயே கிடையாது. ஓயே இல்லைன்னா எல்லாமே அதிகாரிகிட்ட அவங்களே பயிர் எடுத்துட்டு போயிடலாம். உடனடியாக அந்த பதவிகளையாவது கீழ்நிலை பதவிகளை முன்னாடி திரும்ப வேண்டும்.